இப்போ சசிகலா மேயர் வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. கட்சி பேர் வரும், அது வரும்போது சொல்கிறோம். அது வர முன்னாடி கொடி வந்துச்சு. இந்த கொடி வந்தோடனே நம்ம ஆளுங்க வந்து சம்மந்தப்பட்ட யாராவது ஏற்கனவே அங்காளி பங்காளியாக இருந்தவங்க யாரையாவது பிடிச்சி கேட்போம் அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சி கேட்குறாங்க, என்ன சார் இந்த மாதிரி கொடியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அவர் சொன்ன பதிலில் நம்மளாம் கிருகிருன்னு மண்டாடி தலை சுற்றிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு. அப்படி என்ன பதில் சொன்னார்? சொன்னது யார்? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான். இப்போ ஒன்றும் இல்லை, இதை பற்றி கேட்டாங்க. கொடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, சசிகலா மேயர் வந்து புதுசாக கட்சியெல்லாம் தொடங்குறதா சொல்லியிருக்கிறாங்களே, என்ன சார் அப்படின்னு கேட்டால், இல்லை அதை பற்றி பேச விருப்பம் இல்லை எனக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை அப்படி ஏதாவது சொல்லலாம். அவர் சொன்ன காரணம் இருக்குல்ல, இப்போ நம்ம ஃபோனில் சிக்னல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் நிறைய வீட்டில் சிக்னல் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஐயோ என்னங்க கவர்மெண்ட் இது, நம்ம காசு கொடுத்து சிம் கார்டெலாம் வாங்கணும், ஒரு சிக்னலே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். முன்னாள் அமைச்சர் அவர், நம்ம சொல்லலாம் சிக்னல் வரலைன்னு. அவர் சொல்கிறார், நான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கேன், மலை அடிவாரத்தில் இருக்கேன், ஃபோன்லேயே சிக்னல் வராது, எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களே அலோ அலோன்னு சொல்லிகிட்டே கத்திட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் டிவி எப்படி இருக்கும், அப்புறம் எப்படி நான் செய்தி பார்ப்பேன் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னார் பாருங்க. அடேங்கப்பா, இப்படி ஒரு காரணத்தை கேட்டுருக்கீங்களா? சிக்னல் இல்லை, டிவிலாம் தெரியாது, நான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கேன், எனக்கு செய்தி பற்றி தெரியாது அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் பதில் சொல்கிறார். சோகம், தமிழ்நாடு இன்னும் வளர வேண்டியது இன்னும் வெகு தூரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நமக்கு தெரியுது. ஏன்டா இதுக்கு பின்னாடி அதை குத்துற அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை சொல்கிறார், அவர் மல்லாடி வாரத்தில் சிக்னல் இல்லையா, அவர் ஊரில் சிக்னல் கிடையாது. முன்னாள் அமைச்சிருக்கே அப்படின்னா இப்போ ஊரில் இருக்க மற்றவங்களுக்குலாம் சுப்பேன் கருப்பெல்லாம் என்ன அவன் அவன் பாவம் அவங்கலாம் பாருங்க, அண்ணனுக்கே சிக்னல் இல்லை. அண்ணன் சொல்கிறாரு பாருங்க, கேளுங்க. அப்படியா? நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். அதாங்க நான் பார்க்கலங்க, நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். வேற அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்னு சொல்றாங்க சார். அவங்க பெங்களூர் சிறையில் ஏங்க அதாங்க, அது இதை பற்றி அது படிக்கவே, அது பார்க்கவும் இல்லை, வீடியோ பார்க்கல, இதுவும் பண்ணலை. நான் கிராமத்தில் இருக்கேன், எங்கள் வீட்டுக்கிட்ட போடுற பாலம் இன்னும் முடியல, 3 வருஷமாச்சுங்க. அவனை போட்டு வண்டியை நிப்பாட்ட முடியாது, எங்கள் வீட்டுக்கும் வர முடியல. ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான், அங்கே செல்லே தனியாக எடுக்காது. எங்கள் தலைவர் பேசுவார், தம்பி MS பாண்டி பேசுவார், ஹலோ ஹலோ ஹலோன்னு வாங்க, கிடைக்காது. அந்த இடத்துல இருக்கேன், கிராமத்தில், மலை அடிவாரத்தில் இருக்கேன்.